வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி, வரிசையா பாருங்க. நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசிய பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள். உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா விருச்சிகத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ். சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி. பொதுவா சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மைண்ட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மைண்ட மட்டும் ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா, விருச்சிகத்துக்கு ஈடு இணை எந்த ராசியும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆளுமை பெற்றவங்க இந்த விருச்சிகம், ஸ்கார்பியன்ஸ். விருச்சிகத்த பத்தி சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். பட் பியாண்ட் தட் ஜெனரலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. விருச்சிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவும், கேதுவும் உச்சம் அப்படிம்பாங்க. ரிஷபத்துல ராகுவும், கேதுவும் நீச்சம் அப்படிம்பாங்க. இதுக்கு பெருசா ப்ரூஃப் கிடையாது. பட் இருந்தாலும் ஜோதிடர்களோட பல பேரினோட கருத்து. அதனால நானும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகனோட லைஃப்ல கண்ணீரு, கம்பலை அப்படின்றது ஒரே ஒரு ஸ்டேஜான இருக்குங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏமாறுவாங்க. ஆனா, அந்த ஏமாற்றத்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தடைக்கல்ல படிக்கல்லா மாத்தி முன்னேறுவாங்க. இது விருச்சிகத்தினோட எக்ஸ்ட்ரார்டினரி கேரக்டர். அவங்க ஏமாறுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அழறாங்க, கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்றாங்க. ஆனா, அதையே ஒரு காரணமா எடுத்து மேலோங்குவாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து விருச்சிகத்தினோட ஒரு அமேசிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, அர்த்தாஷ்டம சனி இருந்தாரு. நெறைய பிரச்சனைகள், கஷ்டம், இன்னல்கள். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு ஃப்ராக்சர் ஆனது, எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்தது, ராட் வச்சது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முடங்கி இருந்தது. அந்த மாரி இருந்துச்சு. நெறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ். அதுவும் ஹெல்த் இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதனாலல்லாம் கஷ்டப்பட்டீங்க. ஆனா, இப்ப இந்த விருச்சிகத்துக்கு 4ஆம் பாவத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் பாவத்துக்கு போறாரு. அதாவது மீனத்துக்கு போறதுனால பஞ்சம சனியா இருக்காரு. இப்ப பஞ்சம சனி என்ன பண்ணுவாரு அப்டின்னா, நம்மளுக்கு இது எதுக்கெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து தீர்க்க போறாரு அப்டின்னு அர்த்தம். புரியல அப்டின்னு நெனைக்கிறேன். அதாவது பொதுவா விருச்சிகத்துக்கு மனநிறைவு அப்டின்றது வரவே வராது. பயம் அப்படின்றது போகவே போகாது. இது 2த்தையும் சனி பகவான் இப்ப குடுப்பாரு. இந்த பஞ்சம சனியா வந்திருக்கவரு, மனசுல திருப்தி, மனசுல சந்தோஷம். பரவாயில்லப்பா, நல்லா இருக்கும்பா, ஹேப்பியா இருக்கும்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்க விருச்சிகத்துக்கு குடுப்பாரு. இது ஒரு பெரிய விஷயம். அதே மாரி விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லைங்களா? அதெல்லாத்தையும் நார்மல்சி கொண்டு வந்து குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நெறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சாதனை படைப்பீங்க. நீங்க என்ன தொழில் செஞ்சாலும், அந்த தொழில்ல ஒரு அப்லிஃப்ட்மென்ட் அப்படின்றது வரும். அந்த தொழில்ல 4 பேருக்கு உங்கள தெரிய வரும். பரவாயில்லப்பா, இந்த பையன் நல்ல டேலண்டா இருக்கானே! இவ்ளோ நாள் இவன பத்தி நம்மளுக்கு தெரியவே இல்லையே! அப்படின்ற ஒரு கிரெடிட்ஸ் வரும் உங்களுக்கு. இவ்ளோ நாள் எது செஞ்சாலும் பெருசா கிரெடிட் இல்ல, ஒரு சபாஷ் இல்ல, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை கூட யாரும் உங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் பேசியிருக்க மாட்டீங்க. பேசியிருக்க மாட்டாங்க. வொர்க் ஸ்பாட்ல பெருசா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அது எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ வழக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க. அது வந்து சொத்து தகராறு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை.
கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு நெறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலையில முன்னேற்றம், தொழில்ல அதிகப்படியான கவனத்த செலுத்துறது, ஓடி ஓடி உழைங்க. ஓடி ஓடி உழைக்கிறதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பலன்ல எந்தவித எள்ளளவும் குறைவில்லாத உழைப்புக்கேத்த வருமானம் அப்படின்றத பஞ்சம் இல்லாத இந்த பஞ்சக சனி குடுக்க போறாரு. பஞ்சம சனி குடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், அதனால பொருளாதாரத்துல ஒரு மேன்மை, செல்வம் நெறைய சேரும், வசதி வாய்ப்பு சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து சனி பகவானோட சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 அண்ட் 4. அதாவது இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அவர் தான் இப்ப 5ஆம் பாவத்துக்கு போறார். சனியினோட பார்வை 2ஆம் பாவத்துல விழுது. 2ஆம் பாவத்துல சனியினோட பார்வை விழறதுனால குடும்பத்துல நெறைய சார்ட் ஆஃப் குழப்பங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா? குட்டி குட்டி பஞ்சாயத்து முதல் கொண்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் குடும்பத்துல இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் அவர் சார்ட் அவுட் பண்ணி வைப்பாரு. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை 7ஆம் பாவத்துக்கு விழுது. கலத்திர ஸ்தானத்துல விழறதுனால ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ல கான்ஃப்ளிக்ட்ஸ். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து விருச்சிகமா இருக்காங்கன்னா, ஒய்ஃபோட ஒரு மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், அந்யோன்யம் அப்படின்றது இல்லாம இருக்கிறது. தாமரை இலையில தண்ணி மாதிரியே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அர்த்தாஷ்டம சனியும்போது அப்படியே ஓடுச்சு. அப்படியே புகஞ்சுகினே இருந்துச்சு. அந்த புகஞ்சினே இருந்தது ஒரு சிலருக்கு கபீர்னு எரியவும் எரிஞ்சுச்சு. அந்த புகஞ்சினே இருந்ததுல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கூலிங் ஆயி புகைன்றது சுத்தமா இருக்காது. அந்த பார்ட்னர்ஸ்குள்ள இருந்த மனமுட்டங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் அவுட் ஆயிடும். அதேமாரி ஹஸ்பண்ட், ஒய்ஃப்குள்ள இருந்த மனஸ்தாபங்களும் சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சனியினோட பார்வை 11ஆம் பாவம். லாபஸ்தானத்த சனி பார்க்குறார். பொதுவா லாபஸ்தானத்த சனி பார்க்கும்போது, நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும், நம்ம ஏதோ ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, அது ஸ்திரமா இருக்கும். ஒண்ணும் இல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா, நம்ம அனுபவிப்போம். நம்ம புள்ளைங்க அனுபவிப்பாங்க. சனி புள்ளைங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சரி. பெருசா வியாபாரம் பண்ணி வித்துட்டு நிக்க மாட்டாங்க. ஸ்திர சொத்து அப்படின்றது அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி பகவான் 11ஆம் பாவத்துல இருந்தாலும் சரி, சனி பகவானோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் ஸ்திர சொத்து. அந்த காலகட்டத்தில நம்மளோட வருமானம், அந்த வருமானத்த வந்து நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த அசர்ட் வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்பு உண்டுங்க. அதுதான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. "சனி கொடுக்கிறத யாராலும் கெடுக்க முடியாது. சனி தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது" அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனி பகவானுக்கு இப்படி ஒரு அமேசிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த அமேசிங்கான கேரக்டர்ஸ்லாம் நெறைய பேர் சொல்றதில்ல. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கு குரு ஃபர்ஸ்ட்டு வந்து ராகு. ராகுவ பத்தி சொல்லணும்னா, ராகு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் இருக்க ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம ஒரு 2 தெரு தள்ளி நம்ம போக வேண்டிய இடம் இருக்கு. அப்படின்னா, அந்த 2 தெரு முன்னாடி அந்த போக வேண்டிய இடத்துக்கு டெஸ்டினிக்கு கொஞ்சம் முன்னாடி நிக்கிறோம். அங்க பெருசா பள்ளம் நோண்டிட்டாங்க. அப்ப என்ன சொல்ட்டாங்க, டேக் டைவர்ஷன். நீ வந்து அப்படி சுத்தி வா அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 தெரு சுத்தி அந்த இடத்த வந்து ரீச் பண்ற மாரி இருக்கும். ராகு இத தான் ஏற்படுத்துவாரு. நம்ம செய்ற வேலைய முடக்கிட மாட்டாரு. ஆனா, ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்றத போடுவாரு. நம்ம சுத்தி, சுத்தி, சுத்தி அந்த இடத்துல வந்து உட்கார்ற மாரி இருக்கும். இது ராகு வந்து செய்யறதுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேது 10ஆம் பாவம். அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. கேத்து 10ஆம் பாவம் தொழில்ல அப்பப்போ ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஆனா தொழில்ல வந்து பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனை இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க குரு பகவான் 8த் பிளேஸ். இந்த குரு பகவான் 8ஆம் பாவம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி முழுசும் ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்கும். 2 மாசம் மீடியமா இருக்கும். 1 மாசம் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ பிளஸ்ஸு ஆ ஈக்குவலு, மைனஸ் அப்படி தான் இந்த வருஷம் ஃபுல்லும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். இந்த ராகு மட்டும் கொஞ்சம் அப்படியே நம்மள இழுத்தடிச்சு செய்வாரு. ஆனா டெஸ்டினில ரீச் ஆயிடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னாலும், நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒண்ணு சொல்லுவோம். அந்த மாரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்றது. பொதுவா மனசு ரொம்ப வீக்கு அப்படின்றதுனால, ஹனுமன வழிபாடு பண்ணும்போது மனசும் ஸ்ட்ராங்காவும், உடம்பும் ஸ்ட்ராங்காவும், நம்மளுக்கு வந்து நல்ல புத்தி தெளிவு அப்படின்றதும் கிடைக்கும். விருச்சிகம் சூப்பராவே இருக்கு. மனச மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹனுமான வழிபாடு பண்ணுங்க. எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். வாழ்த்துக்கள்.